அம்மா வராங்க கறி எடுத்துருவாங்கண்ணே காலையிலேயே. சரின்னு போனார், இன்னும் ஆளையே காணா. நானும் எப்போ சமைச்சு முடிக்கிறது? எனக்கும் வேலை சீக்கிரம் முடியணும்ல. அம்மா கூட நிறையா பேசணும். எனக்கும் ஆசையாக இருக்காதா அம்மா கிட்ட பேச? இந்த மனசை இப்படி பாடாப்படுத்துறாரே. மாடி சுதா, இன்னும் கதிர் வரலன்னு பார்க்குறியா? ஆமாத்த, இன்னும் அவர் வரவே இல்லை. அவர் வந்து தான் நான் சீக்கிரம் சமைச்சு முடிச்சிருப்பேல, எனக்கு கொஞ்சம் ஓய்வாக இருக்கும். அம்மா கூட நிறையா பேசலாம்ல. ஆமாம்மா, பொங்கல்னால எல்லாமே கறி கடையெல்லாம் கும்பலாக இருக்கும். எல்லாரும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருப்பாங்கல்ல. ஆமாத்த, நீங்கள் சொல்கிறது இருக்கும். அதனால கூட அவர் லேட்டாக வரலாம். சரித்த, பார்ப்போம். எல்லாமே அரிஞ்சு வச்சுட்டேன் நான். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் அவர் வந்ததுக்கப்புறம் எல்லாம் செய்கிறது தான். சரிம்மா, கதிர் வந்தாலும் கூப்பிடு, நான் ரூமில் இருக்கேன். ஒத்தாசை எல்லாமே உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். அதெல்லாம் வேணாத்த, நானே எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிருவேன். நீங்கள் போங்கத்த, போய் படுங்க, ரெஸ்ட் எடுங்க. காப்பி எது குடிக்கிறீங்களாத்த? காலையில் தானேம்மா குடிச்சேன். வேண்டாம்மா காஃபி. சரிங்கத்த. சரிம்மா, நான் போய் படுக்கிறேன். மணி என்ன ஆகுது? இன்னும் வேறு அம்மா வாழைக்கானா. என்ன பண்ணுறதோ எது பண்ணதோ தெரில. வெளியே வந்தாலும் செல்லை எடுத்துகிட்டு வராது, வீட்டிலே வச்சுட்டு வந்துடும். இல்லை பொங்கல் சீர் வேறு எடுத்துகிட்டு வருது. அன்னை கூட வருதா இல்லையா எனக்கு கூட தெரிய மாட்டேங்குது. பஸ்ஸு டிராஃபிக்கா என்ன இதுன்னு புரியவே மாட்டேங்குது. மாமா. ஏமா இந்த உட்காரு. இல்லை மாமா, பரவாயில்ல. அம்மா நேற்று ஃபோன் பண்ணி இன்றைக்கி வரேன்னு சொன்னாங்களா, அதான் ஆசையாக இருக்குது. அம்மா இப்போ பார்க்கணும், நிறையா பேசணும் அப்படின்ட்டு. அதனால தான் பார்த்துட்டே இருக்கேன். அம்மாவே நாளையே காணா. என்ன தான் பண்ணிட்டாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. விடுமா, அவங்களும் வயசானவங்க தானே, பொறுமையாக தானே வருவாங்க. ஆமாம் மாமா, அண்ணனும் கூட்டிகிட்டு வராது. அம்மா தான் தனியாக வரும். வந்துருவாங்கம்மா. இது சம்மந்தியம்மா வந்துட்டு அவன் நினைக்கிறேன். அவங்க தான் பெல் அடிக்கிறாங்க உங்களுக்கு, போய் பாருமா. சுதா. வாங்க சம்மந்தியம்மா. வரேங்கண்ணே. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? அம்மா வாம்மா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏம்மா இவ்வளோ நேரம் ஆச்சு? பஸ்ஸில் வந்தியா நீ? சரிம்மா, நீ பேசிட்டு இரு அம்மா கூட. நான் போய் உங்கள் அத்தையை கூட்டிகிட்டு வந்துடுறேன். சரிங்க மாமா. அம்மா எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டி. உன்னை பார்த்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னே தெரியல. அதே எப்படி மகளை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்காது அம்மாங்களுக்கெல்லாம்? அண்ணே வரலையாம்மா? நான் கூப்பிட்டேன், அவன் வரேன்னு தான் சொன்னான். ஆனால் உங்கள் அண்ணிக்காரி இருக்கால, அவள் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாம்மா. அப்படியா? சரிம்மா, விடுமா. நீ இதை பற்றி நினச்சிட்டு இருக்க. வாமா, எல்லாமே உனக்கு ரெடி பண்ணி வந்திருக்கேன், வந்து சாப்பிடுவா. சரி, எங்கே பேத்திங்களா ஆளையே காணா? வந்ததுலேருந்து பாட்டமாச்சி அம்மாச்சின்னு ஓடி வந்துருங்க. எங்கே இன்னும் வெளியே பேசுங்களா? இல்லைம்மா, இன்னைக்கு காலேஜில், அதனால் காலையில் இட்லி ஊற்றி சட்னி அரைச்சி அதுங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுத்து எல்லாம் அனுப்பி விட்டேம்மா. சரி, உன்னே பார்க்க வரோம், பேத்திங்களே பார்க்கலான்ட்டு ஆசையாக வந்தேன். ஏமா பேத்திங்களை அனுப்பிச்சுட்ட காலேஜுக்கு? இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட சொல்ல வேண்டியதானே? அது இல்லைம்மா, அவங்க லீவ் போடுன்னு தான் சொன்னாங்க. நான் தான் வேண்டாம், நீங்கள் போங்கடி அப்படின்ட்டேன். 2 பேரும் இங்கே இருந்தால் சண்டை போடாதுமாம்மா. ரகலை தான் நடக்கும், உனக்கு தான் தலைவலிக்கும். அதனால தான் கிளம்புங்க அப்படின்ட்டேன். பொங்கல் லீவுக்கு உங்கள் ஊருக்கு வரேன்னு சொன்னாங்கம்மா 2 பேரும். அப்படியா? லீவுக்கு வராங்களா 2 பேரும்? சரி, வரட்டும். 2 பேரும் வரேன்னு துடிக்கிறாங்க. ஆனால் அவட்ட நான் கேட்கவே இல்லைம்மா. அவட்ட கேட்டு தானே அனுப்பிடணும். உன் புரிச்சு விட மாட்டாரு. பிள்ளைங்களாம் நல்லா வளர்ந்துருச்சு, தான் வீட்டோடய வச்சுக்கிட்டு நினைப்பாரு. எங்கே விட போகிறாரு? அவளுகளும் பிடிவாதம் பிடிப்பாளுங்க. அதனால அவங்க அப்பா சரின்றவாங்க. நானும் எடுத்து சொல்கிறேன் அவர்கிட்ட. சமந்தி வாங்க, நல்லா இருக்கீங்களா? வாங்க சமந்தி, நல்லா இருக்கீங்களா? உடம்பு பரவாயில்லைங்களா உங்களுக்கு? எனக்கு தான் சுகர் பிரச்சனை இருக்கே, மாத்திரை போட்டு பழ போடிட்டு இருக்கு சமந்தி. எனக்கு யாருக்கு தான் சுகர் இல்லை சமந்தி, எனக்கும் தான் இருக்குது. நானும் தான் மாத்திரை போட்டுட்ருக்கேன். சரி சமந்தி, நீங்கள் காலையிலேருந்து வருவீங்கன்னு உங்கள் பொண்ணு ஆளோட எதிர்பார்த்துருந்தா. ஏன் லேட் ஆயிடுச்சு? என்ன பண்ணீங்க? தோணியில் சமந்தி, காலையில் பஸ்ஸு டிராஃபிக் ஆயிடுச்சா, அதனால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? வாங்க வாங்க, ரொம்ப கலப்பாக இருந்திருப்பீங்க. போய் சாப்பிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பொண்ணு கூட நிறையா பேசிட்டு போங்க. ஆமாம் சம்மந்தியம்மா, ரொம்ப நாளாச்சுல மருமக பிள்ளைய பார்த்து. இருந்துட்டு 2 நாள் நல்லா சாப்பிட்டு போங்க. இல்லை சம்மந்தி, நிறைய பேர் மளிகை ஜாமான் வருவாங்க. அந்த ஊரில் நம்ம கடை தானே இருக்குது, பெட்டி கடை. அதனால் லீவு போட முடியாது. இன்றைக்கி லீவு போடுறது எல்லாரும் ஏன் லீவ் போகிறீங்கன்னு கேட்டாங்க. பொங்கல் சீர் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன்னா, சரி போயிட்டு வாங்க நாங்கள் நாளைக்கு லீவ் போட்டேன்னா அவ்வளோ தேடிட்டு இங்கே வந்துருவாங்க. ஆமாம், அதுவும் நல்லதுக்கு தான். சரிம்மா சுதா, அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்து போய் சாப்பிட்டா அம்மாவை ரெஸ்ட் எடுக்க சொல்லு, சரியா? இருங்க சம்மந்தி, என் பொங்கல் சீர் கொடுக்க தானே வந்து என் பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்ன சம்மந்தி, பொங்கல் சீர்லாம் கரெக்டாக இருக்குங்களா? ஏன் சம்மந்தி, நான் தான் அரிசி பருப்பும் போதுன்னு சொன்னேன். எதுக்கு இவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வரீங்க? எதுக்கு உங்களுக்கு செலவு ஏற்படுத்திட்டு இருக்கீங்க? ஆமாம் சம்மந்தி, எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ செலவு? நாங்களே வேணாம் தானே சொன்ன பொங்கல் சீர். சரி, உங்கள் ஆசைக்காக சரி வாங்கன்னு சொன்னோம். அதுக்காக இவ்வளோ ஜாமான் எடுத்து வந்திருக்கீங்க. என்ன பண்ணுவீங்க நீங்களும் காசுக்கு? சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லாரும் காசுக்காக தான் உழைக்கிறோம், இதுக்காக இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் கொஞ்சம் ஜாமான் வாங்கிட்டு வர வேண்டியதானே? இல்லை சம்மந்தி, எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. என் பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் தான் எனக்கு செல்வ செழிப்பே வந்துச்சு. அதுக்கப்புறம் என் பையன் பிறந்தான், அவனும் கல்யாணம் பண்ணி போயிட்டான். அவன் பொண்டாட்டி எங்களை 2 பேத்தையும் பிரிச்சுட்டா. நான் தனியாக பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் என் வீட்டுக்காரர் செத்து போயிட்டாரு. என்ன பண்ணுறது? என் பொண்ணுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் சம்மந்தி. விடுங்க சம்மந்தி, நீங்கள் ஏன் பொட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க? பேசாமல் இங்கே வந்துட வேண்டியதானே, எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்ல? ஆமாம் சம்மந்தி, பேசாமல் உங்கள் துணிமணிலாம் எடுத்துகிட்டு இங்கே வந்துருங்க. இங்கே இருந்துக்கலாம் எல்லாரும். இல்லை சம்மந்தி, அது சரிப்பட்டு வராது. இவ்வளோ தூரம் உங்கள் பொங்கல் சீர்லாம் எடுத்து வந்திருக்கீங்க, கலப்பாக இருப்பீங்க. வாங்க மொதல் போய் சாப்பிடுவோம். என்னம்மா சுதா, அமைதியாகவே இருக்க? அம்மா உள்ளார கூட்டிகிட்டு போமா, போய் சாப்பாடு எடுத்து வைப்போ. சாப்பாடு எல்லாமே டேபிள் எடுத்து வச்சிருக்கேன். போங்க சம்மந்தி, போய் சாப்பிட போங்க. நீங்களும் வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை சம்மந்தியம்மா, நீங்கள் வரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இப்போ சாப்பிட்டோம். எங்களுக்கே பாருங்க ஏப்போ வருது. வேணா பரவாயில்ல, நீங்கள் போய் சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் வந்து சாப்பிட்டுக்கிறோம்.
ஆமாம் சம்மந்தியம்மா, ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் பொண்ணை பார்க்குறீங்க, நிறையா பேசிக்குவீங்க. அதனால் 2 பேரும் போய் சாப்பிடுங்க போங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். அப்புறம் நான் நினைக்கவே இல்லை, வாங்க சேர்ந்தே சாப்பிடுவோம். சுதா தட்டில் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துருச்சு. நான் சாப்பிட்டேன் சம்மந்தி, வயிறு ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் போங்க சாப்பிடுங்க. வாமா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். லட்சுமி, சம்மந்தி எவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, பலகாரம், காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதுவும் பொங்க பானை வெண்கல பானை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது ரேட் எவ்வளோ தெரியுமா? ஆமாங்க, சம்மந்தியம்மா இவ்வளோ செஞ்சதே பெருசுங்க. அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்க, பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. நம்ம இவ்வளோ சீர் வாங்கவே கூடாது. பாதி ஜாமான் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அவங்களுக்கே கொடுத்து விட்டுலாம். சரிங்களா? சரி லட்சுமி, நானே உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன், நீயே சொல்லிட்ட. சரிங்க, சுதா வரட்டும். அதுக்கு தேவையான ஜாமான் மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றதெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்துடலாம். சரி லட்சுமி. ஏமா, அண்ணனே கூட்டிட்டு வந்துருக்கலாம்ல. அவன் ஏண்டி அவன் பொண்டாட்டிக்கு பயப்பட்டுட்டு இருக்கான். நான் உனக்கு வீட்டுக்கு வரப்போ கூட பொங்கல் சீர் கொடுக்குறேன்ப்பா அப்படின்னு அவளுக்கு தெரியாமல் காசு கொடுத்தான். சரின்னு வாங்கிட்டு வந்தேன் நானும். ஏமா அண்ணி இப்படி இருக்காங்க? அண்ணி மாறவே மாட்டாங்களா இன்னமும்? எப்போ மாறுறது? அவன் மாறவும் மாட்டா, மாற காலமும் போயிருச்சு. விடுமா, அதே இப்போ பேசிக்கிட்டு எனக்கு பசிக்குது, சாப்பாடு எடுத்து வைமா. காலை சாப்பிடாமே வந்துட்டேன். சாரிம்மா, உங்கள்கிட்ட பேசிட்டதே எல்லாத்தையும் மறந்துட்டேன் சாப்பாடு எடுத்து வைக்கவே. இருமா, போய் எடுத்துகிட்டு வரேன். இங்கே பொண்ணு நல்லா வாழ்கிறான், இவளை பற்றி எனக்கு கவலையே இல்லை. மாமனார் மாமியார் நல்லா பார்த்துக்கிறாங்க அவளை, இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறா. அதனால என்ன, எனக்கு எந்த கவலையும் இல்லை. இருந்தாலும் என்ன ஒரே கவலை, அவங்க வீட்டுக்காரு அவளை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு, எடுத்தஞ்சு பேசுகிறாரு அப்படின்னா. சரி, போக போக அவரும் புரிஞ்சுக்குவார். காலைல உனக்காகவே சீக்கிரம் செஞ்சதுமா, சாப்பிடுமா. நீ வாமா, சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லைம்மா, நீ வரது மாதிரி தான் நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடுமா. என்னம்மா, பிரியாணி, மட்டனு, சிக்கனு, முட்டை எல்லாமே செஞ்சுருக்க. அம்மா நேற்றே அத்தை சொல்லிட்டாங்க, அம்மா வராங்களா இதெல்லாம் செஞ்சு கொடு அப்படின்னு. ஏம்மா, நான் வரையும் ஒருத்திக்காக இவ்வளோ செலவு பண்ணியிருக்க, ஒரு சாம்பார் வச்சா நான் சாப்பிட மாட்டேனா? நீ அங்கே கூலோ கஞ்சியை தானேம்மா குடிச்சிட்டு இருக்க, இங்கே வந்து தான் பிரியாணி, கறி, மீன் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்க. ஒரு நாள் தானேம்மா, சாப்பிடுமா. நான் இன்னும் சாப்பிடவே இல்லை, நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். சூப்பராக செஞ்சிருக்கியே, நல்லா இருக்குமா. ஏன் பொண்ணா இப்படி செய்யுது? அந்த காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி சமையல் கல்லுக்கே வராதவ இப்போ இவ்வளோ அசத்துறியே. போன வாரம் தான் கறி மீன் எல்லாமே சாப்பிட்டேன், நீ கொஞ்சம் சாப்பிடு தாயி. ஏமா இப்படி போய் சொல்கிற? வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கறி மீன் சாப்பிட்ற. நான் தான் சாப்பிட்டேன்னு சொன்னேன்லம்மா, நீ சாப்பிடுமா. பாரு, எனக்கு ஏப்பமே வந்துருச்சு, வயிறு வேறு பெருசாக இருக்கா இல்லையா சாப்பிட்டது. நீ சாப்பிடுதா. சரிம்மா, மாப்பிள்ளை வருவாரா? அவரையும் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். இல்லைம்மா, அவர் தான் மட்டன் சிக்கன் எல்லாமே எடுத்து கொடுத்தாரு. அவர் வரமாட்டாருமா, பொங்கல் கடை வேலை, அதனால் பிஸியாக இருக்கும். இல்லைம்மா, கடையில் போய் மாப்பிள்ளை ஒரு எட்டு போய் பார்த்துட்டுமா. கடைக்கு போனீங்கன்னா என்னதாம்மா திட்டுவார், ஏன் அம்மா அமுச்சுட்டு அப்படின்னு. அப்படியா, சரி சரி, நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சுக்கிறேன் மாப்பிள்ளைகிட்ட. என்ன சம்மந்தி, எப்படி செஞ்சிருக்கா என் மருமவ? என் பொண்ணு தானே, அருமையாக செஞ்சிருக்கா சம்மந்தி. வாங்க உட்காருங்க, சாப்பிடுங்க சம்மந்தி. நீங்கள் சாப்பிடுங்கம்மா, நான் தான் ஏற்கனவே சாப்பிட்டேல. சுதா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், கொஞ்சம் உள்ளார வரியாமா? என்ன விஷயத்த? உள்ளாரவாம்மா, சொல்கிறேன். சம்மந்தி, நீங்கள் சாப்பிட்டுட்டே இருங்க, நானும் சுதாவும் பொங்கல் சீர் ஜாமான் எடுத்து வச்சுட்டு வரோம். சரி சம்மந்தி, போய் எடுத்து வைங்க. என்ன விஷயத்த? அது ஒன்றும் இல்லைம்மா, அம்மா பாரு எவ்வளோ ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க உனக்கு. இதில் பாதி ஜாமான் மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு மீதியெல்லாம் அம்மாட்டே கொடுத்து விட்டுலாமே. ஏன் இப்படி சொல்கிறீங்க? அதுக்கு இல்லைம்மா, அம்மாவும் கஷ்டப்பட்டு பெட்டி கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இதில் வேறு இவ்வளோ ஜாமான் உனக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏம்மா, நமக்கு காய்கறி இல்லாமல் அம்மாட்டே கொடுத்தா அவங்களும் யூஸ் பண்ணிக்குவாங்களே. அதனால் துணிமணியெல்லாம் நீயே வச்சுக்கோ, ஸ்வீட்டு கலகாரம் நீயே வச்சுக்கோ, மளிகை ஜாமான் அம்மாட்டே கொடுத்துரு, அம்மா பெட்டி கடையிலே வச்சு விற்றுருவாங்களே. அப்படியாத்த? அம்மா ஆனால் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது, எல்லாமே என்கிட்ட தானே திருப்பி கொடுத்துரும். நீ தாம்மா அம்மாட்ட சொல்லி புரிய வைக்கணும், அதுக்காக தான் தனியாக உனக்கு கூப்பிட்டேன். மாமனார் இதே தான் சொல்கிறாரு, நமக்கு தேவையான ஜாமான் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் அவங்கள்ட்டே கொடுத்தலாம் அப்படின்ட்டு. ஆனால் அம்மா சலிப்பாக நினச்சிக்கொண்ட, என்ன இவ்வளோ ஜாமான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம், திருப்பி நம்மள்ட்டே கொடுக்குறாங்களே அப்படின்ட்டு. அதான் தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அம்மா அதெல்லாம் சலிப்பாலாம் நினைக்க மாட்டாங்க, நீ தான் பேசி எல்லாம் புரிய வைக்கணும். நீ பேசுறதுல பேசிக்கோ, சரியா? சரித்தா, நான் எல்லாமே சொல்ல முடியுமோ அம்மாட்ட எல்லாமே சொல்லி பார்க்குறேன். அம்மா என்ன சொல்லுதோ தெரில, பார்ப்போம். அம்மா சாப்பிட்டு கை கழுவிட்டு இருப்பாங்க, போய் பாலாத்தி கொடுமா. சரித்தா. என்ன சம்மந்தி விஷயம், ஏதோ பேசிகிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் பால் குடிங்க. ஐயோ, எனக்கே வயிறு ஃபுல்லாக இருக்குது, நைட்டு சாப்பாடே வேணாம் போல இருக்குது. இதில் பால் வேறையா? வாங்க சம்மந்தி, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. அம்மா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்லு, சரியா? நான் உள்ளார போகிறேம்மா. சரிங்கத்தா. என்னம்மா சம்மந்தியம்மா என்ன சொல்கிறாங்க? மல்லிகை ஜாமான் காய்கறிலாம் உன்ட்டே பாதி கொடுக்க சொன்னாங்கம்மா, நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா, அதான் அப்படி சொல்கிறாங்க. நீ சொல்லிக்கலாமா சம்மந்தியம்மாட்ட, அண்ணன் கொடுத்த காசில் தான் அம்மா வாங்கிட்டு வந்திருக்குன்ட்டு. மளிகை ஜாமான் எடுத்துகிட்டு போய் பெட்டி கடையில் விற்றுருமா, இவ்வளோ ஜாமான் ஆகாது. போன வாரம் தான் மளிகை கடையிலேருந்து அவர் ஜாமானா நிறையா இறக்கி போட்டிருக்காரு. இல்லை இது வேறையாம்மா, எல்லாம் வந்து தான் வச்சிடும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா கொடுத்ததை ஏற்றுக்கணும், இல்லைன்னா அம்மா கோச்சிக்குவேன். ஆமாம். ஏம்மா நான் சொன்னதே நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? சரிம்மா, நான் கிளம்புறேன், மணி ஆயிடுச்சு, பஸ்ஸு வேறு வந்துடும். சீக்கிரம் போய் பஸ்ஸில் இடம் முடிச்சா தான் உட்கார முடியல, இல்லைன்னா அவ்வளோதான் கும்பலாயிருமா. மாப்பிள்ளாட்டே சொல்லிடு, சம்மந்தியம்மாட்டே சொல்லிடு, பேத்திங்கள்ட்டே சொல்லிடு, ஊருக்கு வரதான் தான் ஃபோன் பண்ணுமா, அண்ணனை வச்சு கூட்டிகிட்டு வர சொல்லிக்கிறேன். ஏண்டி அம்மா சுதா அழுவுற? ஆமாம் போமா, இங்கே ஒரு 2 நாள் இருப்பேன்னு பார்த்தா இல்லாமல் நீ பாட்டுக்கு போகிற. எப்பயாவது ஒரு நாள் தான் வர சாப்பிட்ற கிளம்புற. ஏம்மா இப்படி இருக்க? ஒரு 2-3 நாளாக தங்கிட்டு போகலாம்ல. எனக்கும் ஆசையாதாம்மா இருக்குது, இருந்தாலும் பெட்டி கடை நடத்தணும்ல. புரிஞ்சுக்கோம்மா, நீ வாமா அங்கே அம்மா கூட 2-3 நாள் தங்கிட்டு போ. நான் எங்கள் அம்மா வருது, இந்த மனசு விடவே மாட்டார், சொல்லி பார்க்குறேன். இந்த பொங்கல் லீவுக்காது உன் வீட்டுக்கு வரேம்மா. சரிம்மா, அம்மா கிளம்புற நேரத்தில் இப்படி அழுவாத, அப்புறம் அம்மாவுக்கு மனசு கஷ்டமாகும்.
சரிம்மா, பார்த்து போயிட்டு வாங்க. உடம்ப பார்த்துக்கோங்கம்மா. மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடுங்க. வேலைக்கு வேலை கரெக்டாக சாப்பிடுங்க. நான் ஃபோன் பண்ணுறேன், அப்பப்போ ஃபோன் எடுத்து பேசுங்கம்மா. ம், சரி தாயி, நீயும் உடம்பு பார்த்துக்கோ, சரியா? அம்மா பார்த்து போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இரும்மா, உடம்ப பார்த்துக்கோ. உடம்பு சரியில்லைன்னா சொல்லுமா, நான் வந்து கூட இருக்கேன். ம், சரிம்மா. அம்மாடி, நான் போயிட்டு வரேன், நீ உடம்பு பார்த்துக்கோ. வீட்டுக்கு போயிட்டோன்னே எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுமா, பார்த்து போயிட்டு வாங்க. சம்மந்தி, அழாமல் போயிட்டு வாங்க, நாங்கள் இருக்கோம், உங்கள் அப்பா நல்லா பார்த்துக்குவோம். கதிர் கூப்பிட்டுச்சு, அதனால் அவங்க அப்பா கடைக்கு போயிருக்காரு. அதான் வந்துடும், நான் சொல்லிடுறேன், சரிங்களா? அழாமல் போங்க சம்மந்தி. பொங்கல் லீவுக்கு 2-3 நாளைக்கு பொண்ணையும் பேத்தியும் அமுச்சு வைங்க சம்மந்தி. ம், அமுச்சு வைக்கிறேன். நான் அவட்ட பேசி பார்த்துட்டு நான், சுவாதி, ஜோதி 3 பேருமே வரோம்மா. சம்மந்தி, அதில் கறி குழம்பு மட்டன் வறுவல் எல்லாமே போட்டிருக்கேன், சாப்பிட்டுங்க. ஆ, சரிங்க. எல்லாத்தையும் மிச்சம் வைக்காமல் நீயே சாப்பிட்டுமா, சரியா? உடம்ப பார்த்துக்கோமா. எதுவாக இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணு. போயிட்டு வாம்மா, பார்த்து போயிட்டு வா. ம், சரிம்மா.